பள்ளியிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் வீடு அமைந்திருந்தாலும் காலியிடம் உள்ளதால் இரு மாணவிகளை கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த நிலையில் சேர்க்கை மறுக்கப்பட்டதை எதிர்த்து இளங்கோ தீபக் ஆகியோர் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளியிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் வீடு அமைந்திருந்தாலும் காலியிடம் உள்ளதால் இரு மாணவிகளை சேர்க்கைக்கு அனுமதிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளியிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் வீடு அமைந்திருந்தாலும் காலி இடம் உள்ளதால் இரு மாணவிகளை சேர்க்கைக்கு அனுமதிக்க வேண்டும். கோவையை சேர்ந்த தனியார் பள்ளி நிர்வாகங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த நிலையில் சேர்க்கை மறுக்கப்பட்டதை எதிர்த்து இளங்கோ தீபக் ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்களுக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாணவர் சேர்க்கையை உறுதிப்படுத்த கோவை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி உள்ளிட்டோருக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம், செய்தி குறித்தான முழு விவரங்கள். கண்டிப்பாக சாரா. அதாவது கோவையை சேர்ந்த இளங்கோ என்பவர் அவரது மகளுக்கு கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் சேர்க்கைக்கு கோரிய தனியார் பள்ளிக்கு விண்ணப்பித்திருந்தார். ஆனால் பள்ளி அமைந்துள்ள பகுதியில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் அவரது வீடு அமைந்துள்ளதாக கூறி அவரது மகளுக்கு சேர்க்கை வழங்க மறுப்பு தெரிவித்துள்ளது அந்த பள்ளி நிர்வாகம். இதே போல கோவையை சேர்ந்த தீபக் என்பவரது மகளுக்கும் இதே காரணத்தை கூறி பள்ளியில் சேர்க்கை மறுக்கப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுக்கள் நீதிபதி அலிதாஸ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 1 கிலோமீட்டருக்கு அப்பால் வீடு அமைந்திருந்தாலும் குறிப்பிட்ட 2 வழிகளிலும் 25% இடங்கள் காலியாக உள்ளதால் சேர்க்கைக்கு அனுமதிக்க உத்தரவிட வேண்டும் என வாதிட்டனர். மேலும் கோவை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பள்ளிகளில் காலியாக உள்ள இடங்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்தார். இதனையடுத்து நடப்பு கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கையில் இரு மாணவிகளின் சேர்க்கை விண்ணப்பத்தை பரிசீலிக்கும்படி உத்தரவிட்ட நீதிபதி மனுதாரர்கள் இருவரும் 20ஆம் தேதி பள்ளி நிர்வாகத்தை அணுக உத்தரவிட்டிருந்தார். மேலும் மாணவர் சேர்க்கையை உறுதிப்படுத்த கோவை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி, மாவட்ட கல்வி அதிகாரி உள்ளிட்டோருக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கின் விசாரணையை ஜூலை 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். சாரா, விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.